இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையிலுமே கஷ்டங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். இப்போது கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் சேவல் தான் முதல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு கதாபாத்திரம். இப்படிப்பட்ட ஒரு கதையிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற கதாபாத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதாபாத்திரத்தோட பேர் ஜெயின். என்னோட பேர் ஜான். நான் ஒரு ரைட்டர். என்னோட வாழ்க்கையில் நடந்த சில நினைவுகள், பல குழப்பங்களை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. 1945 செப்டம்பர் 13 ஒரு ஆர்ஃபனேஜ் டோர் வாசலில் அப்பா அம்மா இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட பெண் குழந்தை தான் நான். உங்களுக்கு இப்பயே சந்தேகம் ஆரம்பிக்கலாம். ஜானுன்னு சொல்கிறான், அதுக்கப்புறம் பெண் குழந்தை அப்படின்னு சொல்கிறான், இதில் எது உண்மைன்னு. நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலே, என்னோட வாழ்க்கை ரொம்ப குழப்பமானது. ஸோ தெளிவாக சொல்கிறேன். அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்தேன்னா எனக்கு நோய் தொற்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் செக் பண்ணி நான் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே எனக்கு வச்ச பேர் தான் ஜெயின். மற்ற குழந்தைகள் மாதிரி தான் நானும். எனக்கான பாஸ்ட் எதுவுமே கிடையாது. மற்ற குழந்தைகள் மாதிரி நான் இங்கே வந்தாலும் எப்பவுமே நான் வித்தியாசமாக இருந்தேன். மற்றவங்க கூட பேசாமல் பழகாமல் எப்பவுமே தனிமையாக. நான் படிக்கிற புத்தகங்கள் கூட அறிவியல் சம்மந்தமாக இருக்கும். எனக்கான தேடல் எனக்குள்ளே அதிகமாகவே இருந்துச்சு. ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் அது நடந்ததே கிடையாது. அப்படி ஒரு சம்பவத்தை நான் நேரில் பார்க்கும்போது நமக்கும் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி நான் போகும்போது தான் எனக்குள்ளே இருக்க கோவம் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு பொண்ணுக்கு பருவ வயசில் எந்த மாதிரியான ஈர்ப்புகள், உணர்வுகள் இதெல்லாம் இருக்குமோ அதை விட எனக்கு அதிகமாகவே ரொம்பவும் குழப்பமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, என் கூட யாராவது சண்டைக்கு வந்தால் கூட என்னை விட வயசில் அதிகமானவங்கள என்னால் அடிக்க முடிஞ்சது. சொல்லப்போனால் பசங்களுக்கு நிகராக என்னால் சண்டை போட முடிஞ்சது. சண்டை மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு இல்லை. எங்கள் கிளாஸ்லேயே நான் தான் கிளாஸ் டாப்பர். மேக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். நான் கவனிக்கலன்னா கூட என்னால் அதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த ஆர்ஃபனேஜில் என்னை தவிர மற்ற எல்லா குழந்தைகளுமே அடாப்ட் பண்ணிக்க ரெடியாக இருந்தாங்க. அதனாலேயே எனக்கு ரொம்பவும் வருத்தம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. மற்ற குழந்தைகளை விட நான் ரொம்பவும் தனிமையாக இருக்க ஆரம்பித்தேன். சின்ன வயசில் என் முகத்தை கண்ணாடியில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் வெறுப்பாக இருக்கும். அப்போ இருந்து நான் கண்ணாடி பார்க்குறது கூட நிறுத்திட்டேன். சொல்லப்போனால் நான் சின்ன வயசில் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் என்னோட 18 வயசில் நான் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் எங்களோட ஆர்ஃபனேஜுக்கு ராபர்ட்சன் ஒருத்தர் ஸ்பேஸ் கார்ப் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஸ்பேஸ் ட்ராவல் சம்மந்தமாக. ஸோ அதுக்கு ஒன்றை மாதிரி மேத்தமெட்டிக்கலாகவும் ஃபிசிக்ஸில் ரொம்பவும் ஆர்வமுள்ள கேண்டிடேட்டை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தேன். அங்கே இருக்க எல்லா பெண்களும் என்ன மாதிரி தான், ஆனால் அவங்கள விட நான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு தெரியாது. அந்த இன்டர்வியூவில் அங்கே கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே என்னால் ரொம்பவும் சுலபமாக பதில் சொல்ல முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி உங்கள் பாஸ்ட்டில் உங்கள் டிசிப்ளின் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், அதே கிளாஸில் தான் நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கப்பட்ட எல்லா கேள்விக்கும் அவங்க எதிர்பார்க்குறத விட என்னால் அதிகமாகவே பதில் சொல்ல முடிஞ்சது. அவங்க ஆச்சரியப்படுற மாதிரியும் இருந்துச்சு. அந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ரியலாக எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் என் கண்ணு முன்னாடி வச்சு அதை பார்க்க சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்க அந்த ஸ்பேஸுக்குள்ளேயே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதில் ஒரு பொண்ணு சடனாக வாமிட் பண்ணிட்டான். எனக்கு அதை பார்த்தும் சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த ரவுண்டாக நம்ம ஃபிசிக்கல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்மில்ல ஓட வச்சாங்க. அப்போ அங்கே இருக்க கேண்டிடேட் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் அதில் த்ரெட்மில்ல ஓடினாங்க. என்னால் 2 மணி நேரம் அதில் ஓட முடிஞ்சது. இப்படி இருக்க ஒரு கேண்டிடேட் எல்லோரும் முன்னாடியே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சண்டை வரும் அப்படின்னு சொல்லி நினச்சி முடிக்க அந்த வாமிட் எடுத்த பொண்ணு நான் சிரிச்சதை பார்த்துட்டு என் கூட சண்டைக்கு வந்தான். சண்டைனா நம்ம சும்மா இருப்போமா, சுற்றி இருக்கவங்கள என்கரேஜ் பண்ண ஒரு வழியாக நான் அவளை அடித்து கீழே தள்ளும்போது சுற்றி இருக்க கார்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை தடுத்துட்டாங்க. காலேஜில் சண்டை போட்டாலே டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல சண்டை போட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையாக கொடுப்பாங்க. சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. அப்போ இருந்து ஒரு ராபர்ட்சன் என்கிட்ட வந்து சொன்னார், மறுபடியும் ஒரு இன்டர்வியூ நடக்கும், அதில் நீ கண்டிப்பாக செலக்ட் ஆக, உங்ககிட்ட நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சிட்டாரு. ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் அப்படின்ற மாதிரி நல்லது நடக்கும்போது கூடவே சேர்ந்து கெட்டதும் நடக்கும் போல் எனக்கு என் வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி என்ன பண்ணுறது, இதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஃபனேஜில் இருந்தபோது சாப்பாடாவது இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளே தான் சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைமாக வெளியே வேலைக்கும் ஈவினிங் டைமில் எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் போயிட்டுருந்தேன். அப்படி ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சிட்டு நான் வெளியே வரும்போது தான் நான் அவரை மீட் பண்ணேன். நம்ம புதுசாக யாராவது ஒருத்தரை நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை அவங்க அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம அடுத்தடுத்து பேசுகிறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். அப்போ அவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ ரொம்ப அழகாக இருக்க, இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி கேட்டார். அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே பேச்சு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னோடய ஆள் மனசில் என்ன இருக்கோ
அதை அப்படியே படித்து சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வரிகளும் இருந்துச்சு. இன்னும் பேச பேச இன்னும் நாட்கள் போக போக எங்களுக்குள்ள காதல் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. 2 பேரும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படியே சில நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ இங்கேயே இரு, நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது, கவலைப்படாத, நான் திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புனார். அப்போ தெரியாது போனவர் திரும்பி வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அந்த பார்க்கில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவர் திரும்ப வரவே இல்லை. என்னோடய வாழ்க்கையில் எப்போல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குதோ கூடவே சேர்ந்து கெட்ட விஷயமும் சேர்ந்து நடக்கும். இது எனக்கு புதுசு இல்லை, பழகிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராபர்ட்சன் வந்திருந்தார். அந்த ஸ்பேஸ் கார்ப் நிறுவனத்தில் என்னை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி மறுபடியும் எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. போன தடவை என்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கடைசியில் நான் பண்ண தப்புனால அங்கே சேர முடியலை. ஆனால் இப்போ என்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ணவே முடியலை. ஏன்னா அங்கே வெர்ஜின் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னோட மர்ம காதலன் எனக்கு கொடுத்துட்டு போன பரிசு அது. நான் தான் அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக வளர்ந்துட்டேன், என்னோட குழந்தையும் அந்த மாதிரி வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கருவை கலைக்காமல் நான் அந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் என்கிட்ட வந்து பேசினார். நான் கேட்டேன், டாக்டர் குழந்தை நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவர், குழந்தை நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக தான் பிறந்திருக்கு ஆனால் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தார். என்ன டாக்டர் என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி நீ டாக்டர்கிட்ட உன்னோட உடம்பை ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் செக் பண்ணியிருக்கேன் டாக்டர், இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போகும்போது என்னை செக் பண்ணாங்க, அந்த டாக்டர்ஸ் எதுவும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு சொன்னார். இல்லை டாக்டர், எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல, எதுவும் பிரச்சனையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் இன்னும் டென்ஷன் ஆக ஆரம்பித்தார். ஒரு பொண்ணு 35 வயசு வரைக்கும் பெண்ணாக இருந்து அதுக்கப்புறம் ஆணாக மாறி இப்போ அவங்க லைஃப் நல்லா சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு, அவங்கள பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ அவங்களுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம், தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஜெயின், உன்னோட சின்ன வயசுலேருந்து உனக்குள்ள 2 செட் ஆஃப் ஆர்கன்ஸ் இருந்திருக்கு, மெயில் அண்ட் ஃபீமேல். இந்த ரெண்டுமே ஹெல்த்தியாகவும் இருக்குது. இப்போ இந்த ப்ரெக்னென்சி டைம்னால நாங்கள் குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப அதிக ப்ளீடிங் இருந்ததுனால உன்னோட கர்ப்பப்பையும் யூரினரி டியூப்பையும் ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இதுக்கப்புறம் மேஜர் ஒரு 4 ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா உனக்கு மெயிலோட யூரினரி டியூப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்னால் எப்பவும் போல் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 18 வருஷமாக ஒரு பொண்ணாக இருந்து ஒரு ஆப்ரேஷன் மூலமாக திடீர்னு ஒரு ஆணாக மாறும்போது அதுக்கான வலிகள் வேதனைகள் எந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரியான வலிகளை நான் அனுபவிச்சிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் இது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா, அன்றைக்கி நைட்டு என்னோடய குழந்தைய யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியலை. என்னோடய படைப்பே இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு வெறுப்பு. அதுக்கப்புறம் ஒரு 11 மாதம் அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டை விட்டு நகரவே இல்லை. ஒரு பொண்ணாக இருந்து தன்னோட குரலை மாற்றுறது கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா, மை நேம் இஸ் ஜெயின் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக ஏதாவது ஒரு பேர் வச்சு சொன்னால் கூட எனக்கு அந்த பழைய பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு பொண்ணாக இருந்து ஆணாக மாறினதுக்கப்புறம் என்னோடய முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கே ஒரு வித்தியாசம். என்னை காதலிச்சு விட்டுட்டு போனவங்களோட முகமும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற எனக்குள்ள ஒரு சந்தேகமும் கூட இருந்துச்சு. ஆனால் அது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புது பேர், புது இடம், சர்வைவலுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் குக்கிங் வேலையும் அதில் வர பணத்தை வச்சு ஒரு டைப் ரைட்டிங் ஒன்று வாங்கினேன். என்னால் ஈஸியாக எதுவுமே கற்றுக்க முடியும் அப்படின்றதுனால ரொம்ப சுலபமாக அந்த டைப் ரைட்டிங்கை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேகசினில் வர கதைகள் எல்லாமே டைப் பண்ணி கொடுக்குற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்குள்ளேயே தோணுச்சு, என்னோடய வாழ்க்கை கதையே ஒரு நாவலாக டைப் பண்ணலாம், ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எழுதின நாவல் தான் திருமணமாகாத தாயின் வாக்குமூலம். நவம்பர் 6, 1970. என்னதான் நம்ம நிறைய கதைகள் எழுதினாலும் வெளி உலகத்தில் இருக்க கதைகளை கேட்டு நம்ம கற்பனையில் அதை மேலும் மெருகேற்ற முடியும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு பாருக்கு போயிருந்தேன். அப்போ தான் அங்கே ஒருத்தரை மீட் பண்ணியிருந்தேன். அந்த பாரில் சரக்கு ஊற்றி கொடுக்குறவன் இருக்கிறதுலையே மொக்கையான காமெடியெல்லாம் சொல்லுவான் போல். நானும் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு காமெடி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டால், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படின்னு சொல்லி என்கிட்டயே கேள்வி கேட்குறான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு பதில் சொன்னேன், சேவல் தான் முதல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல எனக்கு ஜோக்கெலாம் வராது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இப்படி 2 பேரும் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் டிவியில் ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஃபிசில் பாம்பர்னு ஒருத்தன் நிறைய இடங்களில் பாம்பு வச்சுட்டு அவனை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எந்த குழுவுமே கிடைக்கல, கூடிய சீக்கிரத்தில் அவனை நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அவன் பேரை கேட்டோடனே என்ன பேர் இது அப்படின்னு சொல்லி நான் அந்த பார்டெண்டர்கிட்ட கேட்டால், ஆமாம் ஃபிசில் பாம்பர்ன்றது பேர் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக கூட வச்சுருக்கலாம், அவன் என்ன பேரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் நான் ஒரு ரைட்டர் அப்படின்றத அவங்ககிட்ட சொன்னேன். என்னது ரைட்டரா, இதுக்கு முன்னாடி என்ன ஆர்டிக்கல் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நானும் சொன்னேன். அப்போ தான் தெரியுது என்னோடய ஆர்டிக்கல் எல்லாமே அவன் படிச்சுட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம்,
இந்த பாரில் நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் கேட்காத கதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாட்டில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவங்கிட்ட நம்ம ஏதாவது கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் அவன் நம்மக்கிட்ட கதை கேட்குறான். சரி என்ன பண்ணுறது, பொழுதும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் ஒன்று ஒன்றா அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பித்தான். இதை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு நாட் பேட் அப்படின்றான். என்னது நாட் பேடா? என்னோடய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய திருப்பமாக இருந்துச்சு, ஆனால் உனக்கு இது நாட் பேடாக தெரியுது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான். சரி, ஒருவேளை உன்னோட காதலனை நீ மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். அவனை மட்டும் நான் மறுபடியும் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவனை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அவனை மீட் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஆனால் நீ என்னோடய வேலையை நீ பண்ணணும், உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்னது உன்னோட வேலையா? உன்னோட வேலை என்ன, இந்த பாரில் சரக்குத்தி கொடுக்குறது தானே, இதெல்லாமா பண்ண முடியும்? என்னோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட்சன் உனக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னது ராபர்ட்சன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம், நான் ராபர்ட்சனோட ஆர்கனைசேஷனில் சீக்ரெட் ஏஜென்ட்டாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ அந்த வேலையை தான் நீ கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆல்ரெடி ராபர்ட்சன் கிட்ட தான் நம்ம போனோம், ஆனால் நம்மளால் அது பண்ண முடியலை. இப்போ மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் கூட போனேன். அதே பார்லேயே கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருந்துச்சு. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வயலின் கிட்டார் மிஷின் எடுத்து காமிக்கிறான். நம்ம என்ன மியூசிக் எதுவும் ப்ளே பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நம்ம டைம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மிஷின் மூலமாக 1970 1963 நாங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போனோம். இந்த இடத்துக்கு ஆல்ரெடி அவன் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பான் போல். அங்கே இருக்க ஒரு ரேக்லேருந்து ஒரு பணம் கொஞ்சம் எடுத்து என் கையில் கொடுத்துட்டு ஒரு கன்னையும் கொடுத்துட்டு, இப்போ நீ 1970 1963 வந்திருக்க, நீ அவனை பார்த்த அப்படின்னா பார்த்த இடத்துல அவனை சுற்று அப்படின்னு சொல்லி என்னை கைட் பண்ணிவிட்டு அவன் கிளம்பிட்டான். நான் அதுக்கப்புறம் யாரா நம்மளை லவ் பண்ணது, நம்மளை ஏமாற்றி விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை தேடி போனேன். போனதுக்கப்புறம் தான் தற்செயலாக ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் கொல்ல வந்ததே என்ன தான் நான் கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் ஜெயினை மீட் பண்ணேன். ஜானா இருக்குன்னா ஜெயினை மீட் பண்ணி 1963 எனக்கு என்ன நடந்துச்சோ அது இப்போ எனக்கு மறுபடியும் 1970 நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஜெயினுக்கு என்னை மீட் பண்ணுறது ஒரு புதுசாக இருக்கும். ஆனால் எனக்கு ஜெயினை ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட அவள் கேட்டிருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமான்னு. ஆனால் என்னால் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவகிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் அவகிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவ தான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு நினச்சி நான் அவள் கூட வாழ ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு நாள் நானும் ஜெயினும் பார்க்கில் இருக்கும்போது என்னை டைம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவனை நான் பார்த்தேன். எனக்கு இருந்த கோவத்துக்கு அவனை கொன்னுடலாம் போல் தோணுச்சு. ஏன்னா எனக்கு நடந்த எல்லா விஷயமே அவனுக்கு தெரியும். தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கான். என்கிட்ட சொல்லியிருந்தால் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்காது. நான் ஜெயினை மீட் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஸோ அவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ தான் அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ யாருன்னு உனக்கு தெரியும், இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னான். அதை கேட்கும்போது என்னால் நம்பவே முடியலை. ஏன்னா அப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட அவன் சொன்னான். ஏன்னா அவன் என்ன சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருப்பேன். ஆனால் அவன் சொன்னான், நானும் ஜெயினை லவ் பண்ணியிருக்கேன், எனக்கும் அவளை பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். என்னடா அது, எனக்கு தெரியாமே என்னை எப்படி இவனை லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே இன்னும் அதிக குழப்பங்கள் ஆரம்பிச்சிச்சு. என்னால் இதை நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. யார் இவன் எதுக்கு என்ன கைட் பண்ணணும் அப்படின்ற குழப்பமும் எனக்குள்ளே நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். சரி, ஜெயினை நம்ம இங்கேயே விட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. ஏன்னா மறுபடியும் ஜெயின் வந்து ஜானா மாறும்போது இப்போ ஜானா இருக்க என்ன கண்டிப்பாக அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு நினச்சிட்டு நானும் அந்த ஏஜென்ட்டும் மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணோம். ஆகஸ்ட் 12 1985, அதாவது 22 வருஷம் நாங்கள் ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணோம். அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஏஜென்ட் சொல்கிறான், இனிமேல் நீ ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற போகிற, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் நான் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் என் பக்கத்தில் ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் இருந்துச்சு. எனக்காக அந்த ஏஜென்ட் நடந்த எல்லா விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணி வச்ச அந்த டிவைஸ் அது. நானும் கொஞ்சம் ட்ரைனிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு ஏஜென்ட்டாக மாறினேன். எனக்கு கொடுத்த முதல் வேலை அந்த ஃபிசில் பாமர் வச்சுருக்க பாம்பை நான் எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டிவைஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு டைம் ட்ராவல் மிஷினும் கொடுத்தாங்க. அந்த டிவைஸ்க்குள்ளே அந்த பாம்பை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அழிவை நம்ம எப்படினாலும் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு நானும் அந்த பாம்பை எப்படியாச்சும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைமிங்கில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் என்னை பின்னாடி இருந்து யாரோ சுடுற மாதிரி இருந்துச்சு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தடுக்கிறதுக்குள்ளே இங்கே பாம்போட டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த பாம்பை எடுத்து நான் அந்த மிஷினுக்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே அந்த பாம் அப்படியே வெடிச்சிருச்சு. வெடிச்சதுக்கப்புறம்
அதோடய எஃபெக்டில் என்னோடய மூஞ்சி ஃபுல்லாமே எனக்கு தீக்காயங்கள் ரொம்ப பட்டு நான் அந்த மிஷினை எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஏஜென்ட் வந்து எனக்கு அந்த மிஷினை எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. நான் அப்போ அங்கேருந்து 1992 டைம் ட்ராவல் பண்ணேன். கண்ணை முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும், உடம்பு ஃபுல்லாக கட்டு. அந்த பாமரை என்னால் பிடிக்கவும் முடியலை, என்னால் அந்த வேலையை சரியாகவும் பண்ண முடியலை. அந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆகிறத என்னால் தடுக்க முடிஞ்சுது. ஆனால் எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே எனக்கு ஒரு வேதனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே ஒர்க் பண்ணுற சில ஏஜென்ட்ஸ் என்கிட்ட வந்து பேசினாங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையில் உங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெடல் ஆஃப் ஆனரும் கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்னோடய ஃபேஸில் இருக்க அந்த கட்டை எல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஒவ்வொரு தடவை நான் கண்ணாடியை பார்க்கும்போது கூட என்னோடய முகம் எப்போவுமே புதுசாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போவும் என்னோடய மூஞ்சியை நான் கண்ணாடியில் பார்க்கும்போது சொல்லப்போனால் எங்கள் அம்மாவுக்கு கூட என்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு என்னை மாற்றி வச்சுருக்காங்க. என்னாலேயே நம்ப முடியலை. இப்போ தான் தெரியுது அந்த ஏஜென்ட் ஜெயினை லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்போ புரியலை, இப்போ புரியுது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகி எனக்கு நடந்த எல்லா விஷயமும் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ரெக்கார்டு தான் என்னோடய பாஸ்ட்டுக்கு நான் கொடுக்க போகிற இந்த ரெக்கார்ட்ஸ். ஏன்னா நடக்கிற எல்லா விஷயமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவனாலையும் டைம் ட்ராவல் பண்ண முடியுது. அதனால தான் இந்த ரெக்கார்டை என்னோடய பாஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். அப்படின்னா இந்த ரெக்கார்டை ஃபுல்லாக கேட்டுட்டு அவன் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுத்து கரெக்டாக அவனை கொன்னுருவான் அப்படின்னு சொல்லி, என்னால் முடியலனா கூட என்னோடய பாஸ்ட்டு கண்டிப்பாக அடுத்ததில் அந்த ஃபிசில் பாமரை கொன்னுருவான் அப்படின்னு நினச்சி இந்த ரெக்கார்டை ஃபுல்லாக நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு அந்த ஃபிசில் பாமரை கொல்றதுக்காக நான் ரெடியானேன். ஏஜென்சி மூலமாக அவங்க கொடுத்த டைம் மிஷின் எடுத்துகிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட 2 லோடட் கன்னையும் எடுத்துகிட்டு 1992 1970 டைம் ட்ராவல் பண்ணி ஒரு பாரில் அட்டனராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் என்னோடய பாஸ்ட் ஜான் அங்கே வந்தான். அவனுக்கு தெரியாது அவனோட ஃப்யூச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுனால அவனோட பாஸ்ட் மாறுச்சு அப்படின்னா என்னோடய பாஸ்ட்டும் மாறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் ஒரு இல்லீகல் ஜம்ப் பண்ணுறதுக்காக நான் அவனை அங்கேருந்து 1963 அதாவது நாங்கள் லவ் பண்ண டைமில் அவனை டைம் ட்ராவல் பண்ணி அவனை அங்கே கொண்டு போய் விட்டேன். என்னோடய பாஸ்ட் எப்படி இருப்பான், என்ன மாதிரி தானே இருக்க போகிறான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு ஃபிசில் பாமரை கொல்றதுக்காக நான் அந்த டைம் லைனுக்கு போயிருந்தேன். அதாவது 1963 70 டைம் ட்ராவல் பண்ணி அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா அவன் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த பாமை. நானும் அவனை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அவங்க கூட நான் சண்டை போட்டு முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்படி இருந்தாலும் அவன் என்னோட பலசாலியாக இருந்தான். என்னால் அவனை தடுக்கவே முடியல. நான் அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போதெல்லாம் அவன் என்னை அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். இது என்ன வேடிக்கை அப்படின்னா, நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி எல்லா மூவுமே இருந்துச்சு. என்னால் சமாளிக்க முடியாமல் அவன் அடித்த அடியில் நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். நான் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தா கீழே யாரோ சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே புல்லட் சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு கீழே போனால் தான் அந்த பாமை தடுக்கிறதுக்காக ஆல்ரெடி என்னோடய பாஸ்ட் அங்கே வந்திருக்கான். அதை அவனால் தடுக்க முடியாமல் தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ தான் நான் அவனுக்கு போயிட்டு அந்த டைம் மிஷின் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணி அவனை அனுப்பிச்சி வச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளேயே சந்தேகம், இந்த ஃபிசில் பாமரை எப்படா கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து எனக்கு சின்ன ஒரு க்ளூ மட்டும் கிடச்சிது. அந்த க்ளூவை எடுத்துகிட்டு 1964 நான் டைம் ட்ராவல் பண்ணேன். இப்போ உங்களுக்கு தோணலாம், இந்த க்ளூ கிடச்சோடனே நான் ஏஜென்சிக்கு தான் போயிருக்கணும். ஆனால் எனக்கு அது ஏஜென்சிக்கு அப்போ போகணும்னு தோணலை. 1964 போயிட்டு எனக்கு இன்னொரு வேலை இருந்துச்சு. அது என்ன வேலைனா, இந்த ஃபிசில் பாமரை இப்போ நான் என்னால் கொல்ல முடியல. அதுவும் இல்லாமல் என்னோடய பாஸ்ட் அங்கே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஜெயின் ப்ரெக்னன்சி ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் பிறந்துச்சு. ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையை பார்க்கலான்னு நான் போகும்போது தான் நான் இல்லீகல் ஜம்ப் பண்ணது தெரிஞ்சு அங்கே ராபர்ட்சன் வந்திருந்தார். நீ எத்தனை இல்லீகல் ஜம்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் ஒன்று பண்ணியிருக்கேன், அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னவோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசில் பாமர்கிட்டேருந்து கிடச்ச அந்த குழுவை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். நான் இன்னொரு அட்டெம்ப்ட் நான் பண்ண போகிறேன், அவனை தேடி போக போகிறேன் அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே, நீ இல்லீகல் ஜம்ப் நீ அதிகமாக பண்ண உன்னோட ஃபிசிக்கல்லேருந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும், மென்டலாக நீ ஸ்டேபிளாக இருக்க மாட்டேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஃபிசில் பாமர் எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்றத என்னோட கனவாக இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், நீ தான் இந்த ஹிஸ்ட்ரியை மேக் பண்ண போகிற, உன்னோட பாஸ்ட் ப்ரெசன்ட் எல்லாமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய அட்வைஸும் கொடுத்தாரு. எனக்கு இருந்த ஒரே வழி அந்த ஜெயின்கிட்ட இருந்து அந்த குழந்தைய மறுபடியும் எடுக்கணும். என்னோடய குழந்தைய நானே கடத்தி 1964 அந்த ஆர்ஃபனேஜுக்கு 1945 கொண்டு போய் விட்டேன். அதுக்கப்புறம் 1945 1963 அதாவது நாங்கள் லவ் பண்ண அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் அந்த லவர் பாயை அங்கேருந்து கூட்டிகிட்டு 1985 நான் கூட்டிகிட்டு போனேன். எல்லா விஷயமும்
அவனுக்கு இப்போ தெரிய வந்திருக்கும். அந்த லவர் பாய் 1985 நான் கூட்டிகிட்டு போகும்போது தான் ராபர்ட்சனை மீட் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி நான் ராபர்ட்சனை மீட் பண்ணும்போது ஒரு பீஸ் ஒன்று கொடுத்துருந்தேன், அந்த ஃபிசில் பாமர்கிட்டேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி. அந்த பீஸை வச்சு அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சின்ன ஒரு சில க்ளூவெல்லாம் கொடுத்துருந்தாரு. உன்னோட ஃபைனல் மிஷன் இதான், இதை நீ முடிச்சுட்ட அப்படின்னா உன்னோட விருப்பப்பட்ட இடத்துக்கு நீ போனதுக்கப்புறம் இந்த டைம் மிஷின் டீகமிஷன் ஆகிடும், அதுக்கப்புறம் நீ அந்த பிளேஸ்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் அந்த டைம் மிஷின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனேன். 1975 எனக்கு பிடிச்ச ஒரு பிளேஸில் நான் வந்து இருந்தேன். இதோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இதுதான் நம்ம வீடு அப்படின்னு நினச்சி அந்த டைம் மிஷினில் இருக்க பட்டனை நான் கிளிக் பண்ணேன். அது டீகமிஷன் ஆகும் அப்படின்னு நினச்சி அதை கிளிக் பண்ணால் அது டீகமிஷன் ஆச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் அது எரர் ஃபெயில் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. அப்போனா என்னோடய மிஷன் இன்னும் முடியலை அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அப்போ தான் ராபர்ட்சன் கொடுத்த அந்த க்ளூ பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு அப்போ எதுவுமே எனக்கு புரியலை. அந்த க்ளூஸில் என்ன போட்டிருக்கு, பர்ச்சேஸ் ஆர்டர், டைமர் வந்து போன டைமிங் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருந்துச்சு. அதை பற்றி எனக்கு அப்போ ஒன்றுமே புரியலை. இந்த மிஷின் வேறு டீகமிஷன் ஆயிடுச்சு, இதை ராபர்ட்சன் கிட்டே எனக்கு சொல்லவும் தோணலை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் ரைட்டிங் ஸ்கிரிப்டில் முடிச்சு வச்சுருந்த அந்த நாவலை மறுபடியும் எழுத ஆரம்பித்தேன். என்னோடய வாழ்க்கை பகுதியில் அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களும் நான் டைப் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எப்பவும் போல நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாரில் எனக்கு ஒரு பொண்ணு பழக்கமானான். நாங்கள் அப்போ 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மாதிரியான காலகட்டங்கள் போய்கிட்டு இருக்கும்போது நான் அந்த நாவல் டைப் ரைட்டிங்கை என்னோடய ரூமில் உட்காந்து பேலன்ஸை டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒரு நாவலாக டைப் பண்ணி முடித்து அதுக்கு ஒரு தலைப்பும் வச்சேன், திருமணமாகாத தாயின் காதலும் நேரமும். அந்த நாவலை முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனையே தோணுச்சு. ராபர்ட்சன் கொடுத்த அந்த க்ளூஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபிசில் பாமர் இந்த இயரில் ஒரு லாண்ட்ரிக்கு ரெகுலராக வந்துட்டு போகிற டைமிங். அப்போ எனக்குள்ளேயே ஒரு பதட்டம் இருந்துச்சு. அந்த டைமிங்க்கு நானும் ரெகுலராக போயிருக்கேன், அவனும் அந்த இடத்துல வந்திருக்கான், கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம அவனை கொன்னுடலாம் அப்படின்னு நினச்சி நானும் அந்த டைமிங்க்கு அந்த இடத்துக்கு கன் எடுத்துகிட்டு போனேன். என் வாழ்க்கையில் நான் சந்தித்த மிகப்பெரிய ஏமாற்றமே இதுதான். அந்த ஃபிசில் பாமர் வேறு யாரும் இல்லை, நானே தான். எனக்குள்ளே நிறைய கேள்விகள். அந்த பாமர் நீ தானா அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்டயே கேள்வி கேட்டேன். அவன் என்னை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, வந்துட்டியா, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா என்னோடய ஃப்யூச்சர் தான் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் நான் நடந்தது எல்லாமே யோசித்து பார்க்குறேன். என்னோடய எல்லா மூவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்னோடய வாழ்க்கையை முழுவதும் அவன் வாழ்ந்திருக்கான். எப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பாக அவனை மாதிரி மாற மாட்டேன் அப்படின்ற எண்ணம் மட்டும் எனக்குள்ளே நிறையா இருந்துச்சு. நீ ஒரு கொலைகாரன், அப்பாவி மக்களை கொல்றவன் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட எடுத்து சொன்னால், இல்லை நான் அப்பாவி மக்களெல்லாம் கொல்லலை, நானும் நிறையா மக்களை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு 3 ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சான். என்ன தான் அவன் ரெக்கார்ட்ஸ் எடுத்து காமிச்சாலும் என் மனசு அது ஒத்துக்கிறவே இல்லை. கண்டிப்பாக நான் உன்ன மாதிரி மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொன்னால், அவன் என்கிட்ட மறுபடியும் கேட்ட ஒரே கேள்வி, அந்த டைம் மிஷின் டீகமிஷன் ஆச்சுல, அது ஏஜென்சிக்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணியா பண்ணலையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன்னா நீ பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா நீ தான் நான், இதை நான் ஆல்ரெடி எனக்கு நடந்திருக்கு. இப்போ ஒருவேளை நீ என்னை சுட்ட அப்படின்னா நீ என்னோட இடத்துக்கு வந்துடுவ. அப்படி நீ என்னை சுடாமல் இருந்த அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் நம்ம நிறைய மக்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்னை கன்வே பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் என்னோட லவ் ஸ்டோரியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். நான் அந்த பாரில் லவ் பண்ணுற பொண்ணையும், அந்த பொண்ணு இப்போதைக்கும் உன் வாழ்க்கைக்கு நல்லா இருப்பா, ஆனால் போக போக உன்னோட வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சிரும், நீ அதிகமாக டைம் ட்ராவல் பண்ணதுனால நீயும் என்ன மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருவ, ஒரு கட்டத்தில் நீ நானாக மாறுவ. அவன் என்ன தான் சொன்னாலும் என் மனசு கேட்கவே இல்லை. கண்டிப்பாக நான் உன்ன மாதிரி மட்டும் நான் மாற மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவனை கொண்டுட்டு நான் அங்கேருந்து கிளம்புனேன். எனக்குள்ள நிறைய யோசனைகள். என்னோடய பாஸ்ட்டில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் அந்த ஃபிசில் பாமராக இருக்கிற அவனுக்கு என்னோடய பாஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் முடிவு பண்ணுறேன், கண்டிப்பாக நான் அவனை மாதிரி மாற மாட்டேன் அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபிசில் பாமராக மாறுவானா மாற மாட்டேனா? இந்த கதையை இதோட முடிச்சுக்கலாம். இந்த கதையை மற்றவங்க மாதிரி நரேஷன் பண்ணாமல் நான் சிங்கிள் கேரக்டராக நரேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.